ஹாய் எவ்ரிவன். நான் சம்பத் பேசுகிறேன் ஃப்ரம் சேவாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இப்போது ஹேவ், ஹேஸ் இது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை வெர்பு ஃபார்ம் வந்து சேர்ந்துச்சுன்னா அது எப்படி சேஞ்ச் ஆகுது, அந்த சென்டென்ஸ் வந்து அர்த்தம் எப்படி மாறுது. ரெண்டாவது வந்து ஐ கம்ப்ளீட்டட் அப்படின்றதுக்கும் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் என்ன. ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் அப்படின்றதுக்கும் கொஸ்டின் ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் தட் அப்படின்றதுக்கும் டிட் யூ கம்ப்ளீட் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் என்ன. இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப முக்கியமான கிளாஸ் லாஸ்ட்டு கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நான் சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது எல்லாமே இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க கேள்வி பாருங்களேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த தமிழில் என்ன சொல்லுவோம்னா, இப்போ உதாரணத்துக்கு பிஇ படிச்சிருக்கேன்னா பிஇ படிச்சிருக்கேன், பி நான் பிஇ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா. இதையே இன்னொன்று சொல்லலாம், நீ என்ன படித்த அப்படின்னு கேட்கும்போது நான் பிஇ படித்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெண்டு கேள்வியே ரெண்டு விதமாக இருக்குது. அப்போ கேள்வி விதமாக வரும்போது பதிலும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிடுது. சரிங்களா, பதிலும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஹேவ், ஹேஸு அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற வெர்பு ஃபார்ம் சேரும்போது அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி மாறுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, இப்போ இதையே வந்து நான் படிச்சிருக்கேன், நான் உங்களை இன்டர்வியூவில் கேட்குறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க, அப்பா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லணும், ஐ ஹாவ் ஸ்டடீட் இன்ஜினியரிங். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஹேவோட ஒரு வார்த்தை சேருது, ஸ்டடீட் அப்படின்ற வார்த்தை. இந்த வார்த்தை எப்படி மாறுது அப்படின்னா ஸ்டடி அப்படின்ற வெர்போட ஸ்டடி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, வெர்புன்னு சொல்லுவாங்க. வெர்புன்னு என்ன, அந்த வார்த்தை வெர்புன்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு செயலாக இருக்கும், ஒரு செயலை குறிக்கிற வார்த்தை தான் வெர்பு. சரிங்களா, அப்போ ஸ்டடினா படின்னு அர்த்தம் தமிழில். அப்போது இதோட நம்ம அந்த வெர்பு டேபிளில் படிக்கும்போது படித்தான்னு சொல்லும்போது ஸ்டடீடு. திரும்பி பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு ஒன்று இருக்கும், அதுக்கு என்ன, அதுவும் ஸ்டடீட் தான். ஓகேங்களா, அப்போ ஸ்டடீடு. ஸ்டடி அப்படின்னா ப்ரெசண்ட்டில் ஸ்டடீடு, பாஸ்டில் ஸ்டடீடு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தாலும் அதுக்கும் வெர்பு ஃபார்ம் வந்து ஸ்டடி தான். அப்போ ஸ்டடி அப்படின்ற வார்த்தை எப்படி மாறுது, ஸ்டடின்னா என்ன, படி அப்படின்ற வார்த்தை. படின்றது படித்தா இந்த இடம் வந்து வேறு மாதிரியான மீனிங் தரும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது. அப்போ இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் சென்டென்ஸில் எடுத்து வச்சு பார்க்குறோம். இப்போ ஐனா நான், ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா ஐ ஹேவ் ஸ்டடின்னா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதே நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் பீன் அர்த்தம். பியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ஃபார்ம் தான் பீன். பீன் அப்படின்னு வரும். சரிங்களா, உதாரணத்துக்கு ஐ ஹாவ் பீன் அப்படின்னும் போது எப்பா நீ அந்த ஊருக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. நான் அந்த ஊருக்கு போயிருக்கேனே, இப்போ ஐ ஹாவ் பீன் தேர், நான் அங்கே போயிருக்கேன். நான் அங்கே போயிருக்கேன்னு சொல்லும்போது ஐ ஹாவ் பீன் தேர்னு சொல்லலாம். சரிங்களா, ஓகேவா. இதுதான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம நிறைய டைம் பார்த்தோம். இதுவே வந்து அவங்க அங்கே போயிருக்காங்களா அப்படின் போது they have been there அப்படின்னா அவங்க அங்கே போயிருக்காங்க, அந்த ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும். சரிங்களா, இதுவே வந்து அவ அங்கே போயிருக்காளான் போது she has been there அப்படின்னு மாறும். சரிங்களா, அப்போ பீன் அப்படின்ற அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா. இதையே நம்ம தமிழில் சொன்னோம்னா நான் அங்கே, இப்போ இங்கே வேற சென்டென்ஸ் பாருங்க, அவ கடைக்கு போயிருக்கா, அவ கடைக்கு போயிருக்கான்னு ஒரு சென்டென்ஸு. ரெண்டாவது வந்து அவ கடைக்கு போனா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து
ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அவ கடைக்கு போயிருக்கான்னு வந்து போனவ கடையில தான் இன்னும் இருக்கா அப்படின்னு அர்த்தம். இன்னும் திரும்பி வரல அப்படின்னு அர்த்தம். அவ கடைக்கு போனா அப்படின்னா, கடந்த காலத்துல ஏதோ ஒரு டைம்ல கடைக்கு போனா அப்படின்றது சொல்லக்கூடிய வார்த்தையா அமையுது. அவ கடைக்கு போனா அப்படின்றது. சரிங்களா? ஓகேவா? ஸோ அப்போ ஹேவ், ஹேஸ் அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற வெர்பு ஃபார்ம் சேரும்போது ஒரு செயலை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்ற மீனிங்ல அந்த சென்டென்ஸ் சொல்லுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம பாஸ்ட்ல பார்த்தோம், நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து டே டூவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். டே ஒன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு பார்த்தோம். அதில் தான் வந்து ஹேஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற வெர்பு ஃபார்ம் செய்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டே டூக்கு இது எப்படி வரும் அப்படின்னா ஹேட் அப்படின்ற வார்த்தையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ஃபார்ம் வந்து சேரும். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எச்சம் அப்படின்னு அர்த்தம். எச்ச வினை அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்கம்ப்ளீட்டா இருக்கும். சரிங்களா? ஓகேவா? அதுதான் பத்தி பார்க்க போறோம். இப்போ இதுவே தமிழ்ல சொல்லணும்னா உடை, உடனா ஒரு பொருள் உடை. அதே மாதிரி அதுவே பாஸ்ட்ல வரும்போது தமிழ்ல உடைந்தது அப்படின்னு வரும். உடைந்தது அப்படின்னு வரும். இதுவே பாஸ்ட் பார்ட்டிசிபிளா வரும்போது தமிழ் எப்படி மாறிடும்னா உடைந்த அப்படின்னு மாறிடும். இப்போ உடைனா மீனிங் தெரியுதா? ஒரு பொருளை உடை அப்படின்னு சொல்லும்போது அந்த உடை அப்படின்ற வெறுப்பு தெரியுது. உடைந்ததுன்னா அதுவும் மீனிங் தருது, ஃபுல் மீனிங். பாஸ்ட்ல ஒரு பொருள் வந்து உடைஞ்சிடுச்சு அப்படின்னு. பட் உடைந்த அப்படின்னு வரும்போது மீனிங் தருதா? வரல. அது கூட ஏதாவது ஒன்று சேர்த்தாதான் அதுதான் மீனிங் முழுமையாக வரும். ஸோ அப்போ உடைந்த அப்படின்ட்டு தான் இருக்கு. அப்போ இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கு பேர் தான் எச்ச வினை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. அப்போ இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போறோம். அப்போ இந்த இந்த ஹேடோட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேரும்போது அது எந்த மாதிரியான மீனிங்கை தருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெயின் போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெயின் போயிடுச்சு. நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஹெச்எம் வெளில போயிட்டாரு. சரிங்களா? நான் அந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கடையை மூடிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லுவோம்? நான் பேங்க்கு போகிறதுக்கு முன்னாடியே பேங்க் டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போது ரெண்டு செயல் எப்போ சொல்கிறோம்? ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேரும்போது ரெண்டு செயல் சொல்கிறோம். ஒன்று வந்து ரெண்டுமே முடிஞ்சது தான். ஒன்று வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். இன்னொன்று வந்து ரெண்டுமே முடிஞ்சிருக்கும். பட் ஒன்று வந்து பிஃபோராக முடிஞ்சிருக்கும், ஒன்று வந்து அதுக்கு அடுத்தது முடிஞ்சிருக்கும். அப்போ இதில் நம்ம எப்போ ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடைக்கு போனேன், ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடியே கடையை மூடிட்டாங்க. நான் பேங்க்கு போனேன், பேங்க்கு போகிறதுக்கு முன்னாடியே பேங்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் போஸ்ட் ஆஃபீஸ் போனேன், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே போஸ்ட் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் ரயில்வே ஸ்டேஷன் போனேன், போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. சரிங்களா? அப்படிலாம் சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த ஆடை வச்சு தான் சொல்லணும். ஓகே, இது இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துப்போம். நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. அப்போ எப்படி சொல்லலாம்னா த ட்ரெயின் ஆல்ரெடி ஹேட் கோன், இல்லைன்னா டெபார்ட்டட்னா புறப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். டெபார்ட்டட் அப்படின்னு அர்த்தம். இந்த ட்ரெயின் ஆல்ரெடி ஹேட் கோன் அப்படின்னா, இல்லைன்னா இப்படி கூட சொல்லிக்கலாம், ஆல்ரெடி த ட்ரெயின் ஹேட் கான் அப்படின்னா ஏற்கனவே ட்ரெயின் போயிடுச்சு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. சரிங்களா? அப்போ த ட்ரெயின் ஹேட் ஆல்ரெடி கான், ட்ரெயின் ஏற்கனவே போயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். பிஃபோர் ஐ ரீச்டு தேர்,
நாங்கள் போய் சேர்றதுக்கு முன்னாடி என்னாச்சு, ட்ரெயின் என்னாச்சு, முன்னாடி போயிடுச்சு. அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி ட்ரெயின் போயிடுச்சு. அப்போ இதில் எது முன்னாடி நடந்துச்சு? நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. அப்போ ட்ரெயின் போகிறது தான் இங்கே முன்னாடி நடந்துச்சு. அப்போது ரெண்டு செயலை கம்பேர் பண்ணி சொல்கிறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது ஏற்கனவே பாஸ்டில் ஒரு செயல் முன்னாடி நடந்துருச்சுன்னா, நடந்து முடிஞ்சதுன்னா அதை பற்றி சொல்லும்போது தான் இந்த ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற வெர்பு ஃபார்ம் வச்சு சொல்கிறோம். சரி, இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு சொல்கிறோம் நீங்கள் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெர்பு டேபிள் இருக்கா? ப்ரெசண்ட்டு, இங்கே பாருங்கள், ப்ரெசண்ட்டு ஸ்கூலில் படிச்சிருப்போம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த 3வது இடத்துல இருக்க வெர்பு ஃபார்ம் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா எச்சவினைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அப்பா சொல்கிறாரு, என்னடா உங்க ஹெச்எம் ஸ்கூலுக்கு போக சொன்ன, ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன பண்ண, ஸ்கூலுக்கு போய் ஹெச்எம்மை பார்த்தியா, உன்னை ஹெச்எம் வந்து நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததால உங்கள் ஹெச்எம் உன்னை வர சொன்னார், போய் பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நீங்கள் அப்பா சொல்கிறீங்க, அப்பா நான் ஸ்கூலுக்கு போனேன், ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி ஹெச்எம் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லுவீங்க? பிஃபோர் ஐ ரீச் தேர், இல்லைன்னா பிஃபோர் ஐ வென்ட் தேர், the headmaster had already gone. அப்படின்னா அவர் ஏற்கனவே போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் ஐ வென் தேர், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஹெச்எம் வந்து ஆல்ரெடி போயிட்டாரு. அப்போ இங்கே என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஹெச்எம் வந்து போனது தான் முன்னாடி நடந்திருக்கு. அப்போ அதுதான் ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ஃபார்ம் வச்சு சொல்லணும். புரிஞ்சிடுச்சா? இதுதான் ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ஃபார்ம் வச்சு சொல்கிற மெத்தட். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அது இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? நமக்கு என்ன செய்யணும், ஒரு செயல் ஏற்கனவே முடிஞ்சிருந்தது, கடந்த காலத்தில் ஒரு செயல் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஓகேவா? அப்போது இதை தான் இந்த கிளாஸ் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். அப்படியே பாருங்கள். ஹேடு சப்ஜெக்ட்னா என்ன, நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன, ஐ, வி, யூ, தேர், சாரி ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இதெல்லாம் சப்ஜெக்ட். இதெல்லாம் நம்ம ப்ரோனவுன்னு அப்படி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஹி அப்படின்னா அவன் அர்த்தம். நம்ம எவனோ ஒருத்தவங்க சொல்கிறோம், அப்பா அவன் கடைக்கு போயிருக்கான், ஹி வென்ட் டு த ஷாப் அப்படின்னு சொல்கிறான். அவன் அவன் எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் கடைக்கு போயிருக்கான். அப்போ அந்த அவன்னு சொல்கிறவனுக்கு பேர் இருக்கும்ல. இப்போ அந்த அவனுக்கு வந்து சம்பத்துன்னு பேர் இருந்துச்சுன்னா, சம்பத் வென்ட் டு ஷாப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சம்பத் வென்ட் டு ஷாப்னா, வென்ட் டு த ஷாப் அப்படின்னா சம்பத் அந்த கடைக்கு போயிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த சம்பத் அப்படின்ற பேரை சொல்கிறதுக்கு பதிலாக அவனை வந்து ஹீன்னு சொல்லலாம். சரிங்களா? அவன் கடைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம வந்து சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். சப்ஜெக்ட்னா என்னது, அது வந்து நவுனாக இருக்கும். நவுன்னா என்ன, ஒரு பொருளாக இருக்கும், திங்ஸாக இருக்கும், இல்லை ஒரு பர்சனாக இருக்கும், இல்லை ஒரு பிளேஸாக இருக்கும். ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ ஒரு நபரையோ பற்றி பேசுகிறதா நம்ம நவுன்னு சொல்லுவோம். அந்த நவுன் தான் சென்டென்ஸோட முதல்ல வரும். அந்த முதல்ல வர்றதா நம்ம சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் பார்க்கலாமா? அப்படியே பார்த்துட்டு வாங்க. அப்போ ஹேடோட வெர்பு 3 இதுதான் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஹேடோட வெர்பு 3ன்னு படிச்சிருப்பீங்க. அந்த வெர்பு 3 எங்கே இருக்கு? வெர்பு டேபிளில் 3வது இடத்துல இருக்குது. வெர்பு டேபிளில் எங்கே இருக்குது? 3வது இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற வெர்பு ஃபார்மாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஓகே, அப்படி இந்த சென்டென்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் முன்னாடி நடந்துச்சு, இன்னொரு பாஸ்ட் ஆக்ஷனுக்கும், அதான் பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சிருக்கு, பட் அது எப்படி முடிஞ்சிருக்கு, இன்னொரு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு செயலுக்கு முன்னாடியே அது முடிஞ்சிருச்சு. அப்போ ரெண்டை கம்பேர் பண்ணுறோம். ரெண்டு செயலுமே பாஸ்டில் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒன்று வந்து இன்னொன்னோட முன்னாடியே முடிஞ்சிருக்கும். அப்படி முன்னாடி முடிஞ்சதா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற வார்த்தையை வெர்பு ஃபார்மை சேர்த்து சொல்லணும். ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க, என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, ஐ ஹேவ் ஃபினிஷ்டு மை ஒர்க் பிஃபோர் யூ கேம். எப்பா நாங்கள் போனேன், சார் இங்கே பாருங்க, பிஃபோர் ஹி கேம்னா அவன் தான் அர்த்தம். ஹி கேம்னா என்ன, அவன் வந்தான்னு அர்த்தம். பிஃபோர் ஹி கேம் அப்படின்னா அவன் வர்றதுக்கு முன்னாடியே ஐ ஹேவ் ஃபினிஷ்டு மை ஒர்க்.
என்னப்பா அவன் வரேன்னு சொன்னானே, அவன் வந்து ஆம், உன்னோட ஒர்க் பண்ணும்போது உனக்கும் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னானே, அவன் வந்தானா? அவன் வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணானா? உன்னோட வேலைய முடிச்சு அப்படின்னு கேட்கும்போது, அட நீங்க ஏங்க அப்படி சொல்றீங்க? அவன் வரேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். அவன் வரல கடைசி வரைக்கும். அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் என்னோட வேலைய முடிச்சுட்டேன். நான் என்னோட வேலைய முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவன் வந்தான் அப்படின்னு சரிங்களா? அதுதான் இந்த சென்டென்ஸ். அவன் வர்றதுக்கு முன்னாடியே ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் மை வொர்க் பிஃபோர் ஹி கேம். அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் அந்த வேலைய முடிச்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வர்றதுக்கு முன்னாடியே நான் வேலைய முடிச்சுட்டேன். முடிச்சிருந்தேன்னு சொல்லலாம் ப்ராப்பரா. ஓகேவா? ஓகே. அப்போ இந்த சென்டென்ஸ் என்ன இருக்கு? 2 பாஸ்ட் ஆக்ஷன் இருக்கு. சரிங்களா? ஒண்ணு ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. இன்னொன்னு வந்து சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லுவோம். ஓகேங்களா? அவ்வளோதான். சரிங்களா? இது புரிஞ்சிருச்சா? ஓகே. அப்ப இங்க சென்டென்ஸ்லாம் பாருங்க. பிராக்டிஸ் பண்ணலாமா? பிராக்டிஸ் பண்ணலாம். ஐ ஹேட் ஃபினிஷ்ட் மை ஒர்க். ஹி கேம் லேட்டர். அப்போ சென்டென்ஸ் எப்படி வருது? 2 சென்டென்ஸு. ஐ ஹேட் ஃபினிஷ்ட் மை ஒர்க். நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். அப்புறமா முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்தான். அவன் தாமதமா வந்தான். ஹி கேம் லேட்டர். ஷி ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம் ஒர்க். அவளோட ஹோம் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா. அப்புறமா என்ன பண்ணா? வெளியில போனா. ஷி வென்ட் அவுட். ஷி ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம் ஒர்க் அண்ட் ஷி வென்ட் அவுட் அப்படின்னு வரும்ல. அவன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில போனா. இப்போ எதுல முன்னாடி நடந்துச்சு? அவன் வேலையை முடிச்சது தான் முன்னாடி நடந்துச்சு. அப்போ ஷி ஹேட் ஷி ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம் ஒர்க். ஷி ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம் ஒர்க் பிஃபோர் ஷி வென்ட். பிஃபோர் ஷி வென்ட். அவ போறதுக்கு முன்னாடியே அவ வேலையை முடிச்சிட்டா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பிஃபோர் ஷி வென்ட் அவுட். சரிங்களா? அடுத்தது பாருங்க. தே ஹேட் கிளீன்ட் த ரூம். கெஸ்ட் அரைவ்டு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? ரூமை சுத்தம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ எது முதல்ல நடந்துச்சு? அப்போ அவங்க ரூமை சுத்தம் பண்ணதுதான் முன்னாடி நடந்துச்சு. ஓகேங்களா? அப்போ வேற என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இது 3 சென்டென்ஸ் பார்த்துருக்குமா? பாருங்க இதுக்கு 3 பார்த்துருக்குமா? இப்போ வேற என்ன பார்க்கலாம்? ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ஃபார்ம் சேர்ந்து வர மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு மீனிங் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க, நான் சொல்றேன். சரிங்களா? நிறைய பேர் வந்து நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு டே 2க்கான கிளாஸ். உங்க குழந்தைங்க, உங்க பசங்க, சரிங்களா? அதே மாதிரி உங்க குழந்தைங்க ஸ்டேட் போர்ட்லயும் ஸ்டேட் போர்ட்லயும் இல்ல சென்ட்ரல் போர்ட் சிபிஎஸ்சிலையும் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுங்க. குறிப்பா இந்த சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை வந்து பார்க்க சொல்லுங்க. ஏன் இந்த சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த சம்மர் கிளாஸ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்துறோம் அப்படின்னா, ஒரு 30 டேஸ் கிளாஸ். இதுல நீங்க நிச்சயமா ஒரு 10 to 30% ஆல்ரெடி இந்த 10 to 30% பேசிக் வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 80 டேஸ்க்கு ஒரு கிளாஸ் ஒன்று கிராமர் கிளாஸ் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 டேஸ் இந்த அட்வான்ஸ் லெவல் 2 கிளாஸில் ஒரு 30 டேஸ் கிளாஸில் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா ஒரு 10% அட்வான்ஸ் லெவல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் கிராமர் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு கண்டிப்பாக நான் பொறுப்பு. சரிங்களா? அதனால உங்கள் குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் இல்லை சென்ட்ரல் போர்டில் எதாவது படித்தாலும் இங்கிலீஷில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியல, இங்கிலீஷ் கிராமர் கற்றுக்கணும், பேசணும், எழுதணும்னா நிச்சயமாக நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஓகேவா? மறக்காமல் அதனால் நம்ம சேனலை உங்கள் யார் யாருக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுமோ அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதை தான் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். சரிங்களா? மற்றதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ சென்டென்ஸ் பாருங்கள். அப்போ என்ன சொல்ல வருது இந்த சென்டென்ஸ்லாம்? இந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருதுங்க பாருங்கள். ஷி ஹேட் குக்டு வெல். குக்டு ஃபுட். அவள் ஃபுட்டு சமைச்சா. அப்புறம் சமைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். அப்போ எவ்ரி ஒன் ஏட் ஹாப்பிலி அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ஏட் அப்படின்னா என்ன? ஈட் அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம். ஏட் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த செயல் முடிஞ்சிருச்சு. சாப்பிடுறது அப்படின்ற செயலை வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான், பாஸ்ட்ல சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஏட். அப்போ ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஏட்டு.
அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ஈட்டன். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே. அப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இங்க பாருங்க. வாட் ஹேவ் யூ டன் பிஃபோர் யூ கம் ஹியர்? இங்க வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்ச? என்ன செஞ்சு முடிச்ச? என்ன செய்து முடித்தாய்? இங்க வந்தல்ல, வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சு முடிச்சுட்டு வந்த? என்ன செஞ்ச? அப்படின்னு கேட்கும்போது வாட் ஹேவ் இட் டன்? வாட் ஹேவ் இட் டன்னு வந்திருக்கு. அப்போ என்ன கம்ப்ளீட் பண்ணுன அப்படின்னு அர்த்தம். என்ன செஞ்சு முடிச்ச அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லலாம்? வாட் ஹேவ் இட் டன் பிஃபோர் கம்மிங் ஹியர் அப்படின்னு கேட்கும்போது ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். சரிங்களா? இல்லை ஐ ஹேவ் ப்ரிப்பேர்ட் மை டின்னர். ஐ ஹேவ் ப்ரிப்பேர்ட் மை டின்னர். என்னோட டின்னர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, அதாவது நைட் சாப்பாட்டை செஞ்சு முடிச்சு வச்சுட்டு தான் நான் இங்கே வந்தேன். பிஃபோர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்னோட டின்னரை நான் செஞ்சு முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. ஓகே, அப்போ இது புரிஞ்சிருச்சா? அடுத்தது இது வந்து WHல வாட் ஹேவ் யூ டன் பிஃபோர் யூ கம் ஹியர் அப்படின்னா, வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. WH டைப்பு. என்ன அப்படின்னு என்ன செஞ்சு முடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. பட் இந்த இடத்துல ஹேட் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க் பிஃபோர் கிளாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஹேட் அப்படின்ற வார்த்தை அப்போ ஹேட் அப்படின்ற வார்த்தை இங்கே முதல்ல வந்திருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன் ஆல்ரெடி? ஆமு, ஈஸு, ஆறு, வாசு, வேறு, வில்லு, ஹேவ், ஹேஸு, ஹேடு இதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸோட முன்னாடி வந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம்? ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சுதா, அதாவது ஆமாவா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னு அர்த்தம் சொன்னதா இல்லையா? இந்த இடத்துல வாட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ரீசன் சொல்லி ஆகணும். சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி ஆகணும். பட் இந்த இடத்துல ஹேட் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஹேட் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னா ஹேட் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க் பிஃபோர் கிளாஸ்? வகுப்புக்கு முன்னாடி உன்னோட ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஐ ஹேட், இல்லைன்னா எஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா எஸ் ஐ ஹேட் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அப்போ கிளாஸ் வந்து இதுதான். ஸோ அப்போ நம்ம இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓ வாட் ஹேட் யூ டன் பிஃபோர் கம்மிங் ஹியர்னா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி வந்து WH வாட் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. பட் இங்கே என்ன வந்திருக்கு பாருங்க, ஹேட் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க் பிஃபோர் கிளாஸ் அப்படின்னு கேட்கும்போது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னோட ஹோம்ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியா, ஃபினிஷ் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லணும்? எஸ் ஐ ஹேட் அப்படின்னு சொல்லணும். பட் இந்த இடத்துல வாட் வந்திருக்குன்னா வாட் ஹேட் யூ டன் பிஃபோர் கம்மிங் ஹியர்னா நீ இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை ஆன்சராக சொல்லணும். இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்? ஒருவேளை நீங்கள் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஐ ஹேட் ப்ரிப்பேர்ட் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹேட் ப்ரிப்பேர்ட் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். நான் பிரியாணி பண்ணிட்டு வச்சுட்டு தான் கிளாஸுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லணும். இங்கே வர்றதுக்கு முன்னாடி பிரியாணி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே, அப்போ புரிஞ்சிடுச்சா? ஸோ இந்த ரெண்டு மட்டும் பார்த்துருக்கோம். மற்றது எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ இன்னொன்று கூட பார்ப்போம். ஹேட் யூ ஸ்டடிட் பிஃபோர் த எக்ஸாம்? எக்ஸாமுக்கு முன்னாடி நீ படித்து முடிச்சிருக்கியா? ஹேவ் யூ ஸ்டடின்னு வந்திருக்கு. ஹேட் யூ ஸ்டடிட் பிஃபோர் த எக்ஸாம் அப்படின்னு கேட்கும்போது எக்ஸாமுக்கு முன்னாடி நீ படிச்சிட்டியா, எல்லாத்தையும் படிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஐ ஹேட் ஸ்டடிட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேவா? ஸோ அப்போ மற்றதெல்லாம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் நீங்களே உங்களுக்காக தான் இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஐ டேஷ் ஃபினிஷ்ட் மை ஒர்க் பிஃபோர் ஹி கேம் அப்படின்னு இருக்கு. அப்போது இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்னோட ஹோம்ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். அப்போது ஹேவ் வருமா ஹேட் வருமா அந்த இடத்துல?
2 சென்டென்ஸ கம்பேர் பண்றோம். நான் வர்றதுக்கு முன்னாடியே என்னோட ஹோம்வொர்க்க முடிச்சுட்டேன். என்னோட ஒர்க்க முடிச்சுட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அப்ப என்ன வரும்? ஹேட் தான் வரும். ஓகேங்களா? ஸோ, அப்போ இதே மாரி இங்க பாருங்க 2வது சென்டென்ஸ். ஷி டேஷ் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம்வொர்க் பிஃபோர் டின்னர் அப்படின்னு வருது. அப்போ டின்னருக்கு முன்னாடி உன்னோட ஹோம்வொர்க் முடிச்சியா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா டின்னர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்னோட ஹோம்வொர்க்க நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவ டின்னருக்கு முன்னாடி அவளோட ஹோம்வொர்க்க முடிச்சுட்டான்னு சொல்லும்போது, ஷி ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஹோம்வொர்க். அவ அவளோட ஹோம்வொர்க்க டின்னருக்கு முன்னாடியே முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஹேட் தான் வரும். ஓகேங்களா? ஸோ மீதியெல்லாம் ரிமைனிங் நிறைய இருக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. நீங்க அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சர் எல்லாம் அந்த ப்ராக்டிஸ் நான் கொடுத்துருக்கேன்ல ஆன்சர். அதுக்கெல்லாம் தயவு செஞ்சு மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகேவா? நாளைக்கு இன்னைக்கு வந்து 2 பார்த்தோம். ஏன்னா இது அட்வான்ஸ் லெவல். ஆல்ரெடி நான் வந்து ஒரு பேசிக் லெவல் வந்து இங்கிலீஷ் கிராமர் நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இது அட்வான்ஸ் லெவல் 30 டேஸ் கிளாஸ் அப்படின்றதால ஒரு 10% வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த 30 டேஸ்க்குள்ள நம்ம ஒரு ஸ்போக்கன்லும் ரிட்டன் அதாவது கிராமரையும் கிளியரா சொல்லி கொடுத்துடலாம். ஏற்கனவே ஒரு 30% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஒரு 10% அப்படின்னா ஒரு 40% நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் தரவு பண்ணிடலாம் அப்படின்றதால தான் இந்த கிளாஸு. ஓகே மறக்காம அந்த கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆன்சர் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு கிளாஸ்ல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்ன நீங்க டைரக்ட்டா வந்து ஹேவ், ஹேஸ், ஹேட் இந்த ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் போயிட்டீங்க. மத்த எந்த கிளாஸுமே நீங்க சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏற்கனவே கிளாஸ் வந்து இதுக்கெல்லாம் ஒரு 80 டேஸ்ல கிராமர் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அத போய் பாருங்க. இல்ல அப்படின்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் பேசிக் எடுத்துட்டு, ப்ளஸ் வந்து நம்ம அட்வான்ஸ் லெவல்ல கம் கம் கன்டின்யூ பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இந்த பேசிக்ல என்னென்ன எடுக்கலாம்? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த வார்த்தைகள்லாம் எதுக்காக பயன்படுது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்தது அட்வான்ஸ் லெவல் கன்டின்யூ பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ சிவகாமின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்போ சிவகாமி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு டாக்டர்ன்னு வச்சுக்கங்க. அப்போ சிவகாமி இங்க பாருங்க இந்த ஈஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா சிவகாமி இஸ் a சிவகாமி இஸ் a டாக்டர். அப்ப சிவகாமி ஒரு டாக்டரா இருக்காங்க. இப்ப இந்த ஈஸ் அப்படின்றது என்ன சொல்லுது? பிரசன்ட்ல ஒருத்தவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? இதுவே இன்னொன்னு சொல்லலாம். சிவகாமி இஸ் ரைட்டிங் ஹர் ஹோம்வொர்க். இல்ல டூயிங் ஹர் ஹோம்வொர்க்னா சிவகாமி அவங்களோட ஹோம்வொர்க்கை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா சிவகாமி இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னா சிவகாமி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல சிவகாமி இஸ் டான்சிங்னா சிவகாமி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பட் இதுவே சிவகாமி வந்து ஒரு டாக்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சிவகாமி இஸ் ஏ டாக்டர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஈஸ் அப்படின்றது என்ன சொல்லுது? 2 விதமா சொல்லுது. ஒன்று செயலையும் சொல்லுது. அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்ப்ளிமெண்ட்டையும் சொல்லுது. ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க சிவகாமி ஈஸ் வந்து எப்படி வருது? சிவகாமி இஸ் ஏ டாக்டர் அப்படின்னா சிவகாமி இப்போ ஒரு டாக்டரா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுமே வந்து சிவகாமி வாஸ் ஏ டாக்டர். இது வாஸ் போட்டோன்னா சிவகாமி ஒரு டாக்டரா இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். பட் இதுவே சிவகாமின்ற பொண்ணு இப்போ நீட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபியூச்சர்ல டாக்டர் ஆயிடுவாங்க அப்படின்னா சிவகாமி வில் பி ஏ டாக்டர் அப்படின்னு வந்துடும். சிவகாமி வில் பி டாக்டர் அப்படின்னா சிவகாமி டாக்டர் ஆயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். டாக்டரா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே புரியுதா? ஓகே இதே மாதிரி பேசிக்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு நாளைக்கு அட்வான்ஸ் லெவல் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் கிளாஸஸ் வந்து இது டே 2க்கான கிளாஸு. கிளாஸ் வந்து என் கூட இந்த 30 டேஸ் வரைக்கும் மறக்காம அப்படியே தொடர்ந்து இருந்துட்டே வாங்க. ஏன்னா இதில் தான் நம்ம நிறைய இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே அதுக்கு முன்னாடி டேர்ன் அவுட் ஒரு கொஸ்டின். டேர்ன் அவுட் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ நம்ம எலெக்ஷனில் அதிகமாக பார்க்கக்கூடிய வார்த்தை வந்து ஹியூஜ் டேர்ன் அவுட் இன் டிஎன் அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ டேர்ன் அவுட் அப்படின்னா மீனிங் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? டேர்ன் அவுட் அப்படின்னா டியூஆர்என் பாருங்க டியூஆர்என் ஓஏடி டேர்ன் அவுட் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு வீடியோவுக்கு. ஒரு 30 டேஸில்
நம்ம இந்த அட்வான்ஸ் லெவலில் சூப்பராக நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வேறு கிளாஸ் ஜாயின் பண்ண சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஃபுல் டே கிளாஸ் ஜாயின் பண்ணனா கூட நீங்கள் எனக்கு அதுக்கு சொல்லுங்கள். நான் அதுக்கான எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு நம்ம சந்திக்கலாம்.